இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம். ஏன்னா லாஸ்ட் வீக் எவிக்ஷன் இன்னும் ஒரு 30 days தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரத்தில் வந்து டபுள் எவிக்ஷன் வந்து எஃப்ஜே அண்ட் பார்வதி, சாரி எஃப்ஜே அண்ட் ஆதிரை ஜோடியாக வெளியே போயிடுவாங்களோ அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வீக்காக தான் இருக்காங்க. யார் போகிறாங்களோ இல்லையோ எஃப்ஜே வந்து ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் இல்லை, கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியா இல்லை வேற யாரா அப்படின்னு இல்லை. ஏன்னா ஆதிரை ஃபேமிலி வந்தாங்கன்னா பூர்ணிமா பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோ கிடைக்கும். அதனால ஆதிரியை ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா வேற யாரோ ஒருத்தவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரை ரெண்டுமே தேவையில்லாத டிக்கெட் தான் நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தலை. அதனால வந்து மேக்ஸிமம் அனுப்பிச்சுட்ருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆம், வேற யாரும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெருசாக பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேம்லாம் நடக்கும்போது வந்து ஒரு டீசெண்டாக விளாண்டுருக்கணும். ஒருத்தன் நிற்கிறாங்கன்னா அவன் மேலே ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, நல்லா இல்லை. இதுவே வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை மேலே ஜம்ப் பண்ணி தான் ஸ்மார்ட் இருப்பாங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேம்னா அந்த ப்ரொஃபஷனல் கரெக்டாக என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் விளாண்டுருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் இல்லை. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய லிஸ்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, ஆதிரே இருக்காங்க, அமித் கூட வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லிஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்களை இவர் அட்ரஸ் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.